பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அமெரிக்கன் ரெட் கிராஸ் இயக்கத்தை ஸ்தாபித்தவர் கிளாரா பார்டன் என்பவர். அவரை பார்க்க அவருடைய நண்பர் ஒருவர் வந்தார். அவர் பல வருடங்களுக்கு முன் கிளாரா பார்டனுக்கு விரோதமாக கிரியை செய்தவரை பற்றி ஞாபகப்படுத்தி பேசினார். ஆனால் கிளாரா அவர்களோ அந்த காரியம் தன் வாழ்வில் நடந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. வந்த நண்பர் திரும்பவும் அவரிடம், அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்டார். அதற்கு கிளாரா, இல்லை, நான் அதை முற்றிலும் மறந்துவிட்டேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நமக்கு அநேகர் தீமை செய்திருக்கலாம், நமக்கு அநேகர் விரோதமாய் எழும்பியிருக்கலாம். ஆனால் நாம் அவர்களை மனதார மன்னித்து நாம் என்ன செய்வோம்? அந்த பாதையை விட்டு கடந்து செல்வோம். ஒருமுறை பேதுரு இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மட்டுமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். பிறர் நமக்கு விரோதமாக செய்யும் செயல்களை அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், மறந்துவிட வேண்டும். தேவன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அநியாயங்களையும் நமக்கு மன்னித்து அவைகளை திரும்ப பார்க்க முடியாதபடி தம்முடைய முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டாரே. ஆகவே தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்ற நாம் பிறர் நமக்கு விரோதமாக செய்தவைகளை மன்னிப்பது நம்முடைய கடமை. கடந்த பல வருடங்கள் முன்பதாக ஒரிசாவில் ஊழியம் செய்த ஆஸ்திரேலிய மிஷனரி கிரகாம்ஸ்டெயின் அவருடைய 2 பிள்ளைகளோடு கூட உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு இந்திய சிறைச்சாலையில் கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவருடைய மனைவி, என்னுடைய கணவரையும் 2 பிள்ளைகளையும் எரித்து கொலை செய்தவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவங்க சொன்னார்கள். உலகமே அதை வியந்து பாராட்டினது. ஆமேன். பாருங்கள், இந்த ஒரு எண்ணம், இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்திலே ஒரு இளம் ஊழியர் சுட்டு கொல்லப்பட்டார். அந்த அடக்க ஆராதனையில் அவருடைய இளம் மனைவி கண்ணீரோடு கூட சாட்சி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என் புருஷனை கொண்ட வாலிபனை நான் மனதார மன்னிக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை மனதார மன்னிக்கணும். நீதிமானாக இருந்த ஸ்தேவான், அவனை எல்லாரும் கல்லெறிந்து கொலை கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்து அவரை காயப்படுத்தி அவர் மரிக்கும் தருவாயில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபித்து தன்னுடைய உயிரை விட்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் மற்றவர்களை மனதார மன்னிப்போம். மற்றவர்கள் நமக்கு செய்த கசப்பான காரியங்கள், நமக்கு விரோதமாக செயல்பட்ட செயல்களை நாம் மனதார மன்னிப்போம். அதை மறந்து விடுவோம். நம்மை தேவன் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக் கொடுக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்புடைய சகோதரர்கள் இந்த யோசேப்புக்கு எவ்வளவோ தீமை செய்தார்கள். ஆனால் இந்த யோசேப்பு ஒரு நாள் வாழ்ந்திருக்கையில் கஷ்டப்பட்டு கொண்ட சகோதரர்கள் அந்த யோசேப்பிடத்தில் வரும்போது, அந்த யோசேப்பு அவர் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து, தனக்கு செய்த அக்கிரமத்தை எல்லாம், தனக்கு செய்த எல்லா காரியத்தை மன்னித்து அவர்களை போஷித்து ஆசீர்வதித்தார். ஆமேன். அவங்க போய் நிற்கிறாங்க. யோசேப்பிட்ட போய் நிற்கும்போது யோசேப்பு என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்ற பண்ணினார். அது மட்டும் இல்லை, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துங்க, வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கஷ்டப்படாதபடிக்கு உங்களை போஷிப்பதற்கு தேவன் உங்களுக்கு என்னை இந்த எகிப்துக்கு அனுப்புனார் என்று சொல்லி அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான். இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே காணப்படணும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்கலாம். கணவன் மனைவி அடிக்கடி சில நேரங்களில் சண்டை போடலாம், பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடணும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். சந்தோஷமாக மற்றவங்களை மனதார மன்னிக்கணும். மன்னிப்பதில் நம்ம என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார்.
நம்முடைய பாவங்கள் இயேசு மன்னித்தபடினால் நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிறதே உன்னுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தயவாய் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள். அந்த வார்த்தையின்படி நம்ம எல்லாரையும் மன்னிக்கிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. நம்ம சர்ச்சைக்கு போகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த மன்னிக்கிற சுபாவத்தை நாம் இன்றைக்கி அநேகர் மறந்து விட்டோம். எனவே நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்போம். யார் நமக்கு என்ன தவறு செய்தாலும் தீமை செஞ்சாலும் அதை மனதார மன்னிக்கிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. நாம் இன்றைக்கி அநேகரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம். அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வியாதிகளும். எனவே மற்றவர்களை மனதார மன்னிப்போம். மனதார மன்னிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இன்னும் எத்தனையோ குடும்பத்தில் மற்றவங்களை மன்னிக்க முடியாமல், கணவனை மன்னிக்க முடியாமல், புருஷனை மன்னிக்க முடியாமல், தனக்கு தீமை செஞ்சவங்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி மன வருத்தத்திலையும் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை மனதார மன்னிப்போம், மகிழ்ச்சியை பெறுவோம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. மற்றவர்களை மனதார மன்னிக்கிற கிருபை கொடுங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.